ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கார்த்திக் டைரிஸ். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம தம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு வட்டை, அலுமினியம் வட்டை நம்ம ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிக்கணும். அதில் நம்ம 1 கிலோ சிக்கன் போடுறோன்னா 1 கிலோ ரைஸ் போட்டுக்கணும். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் ஈக்குவலாக ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 200 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 10 பீஸு, புதினா ஒரு 2-3 கைப்பிடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூனு, சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதில் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறத ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணதும் கேர்டு ஆட் பண்ணணும். கேர்டு ஒரு 1 கப் ஒரு 100 ml ஆட் பண்ணலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் 5 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நம்ம 10 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு நம்ம 5 டம்ளர் தேங்காய் பாலும் 5 டம்ளர் நார்மல் வாட்டரும் ஊற்றி நல்லா அது கொதி வந்ததும் 1/2 hour முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கிறத ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அது 3/4 பதம் வெந்து அரிசி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது மேலே நம்ம தம் போடுறதுக்கு ஒரு குக்கரில் தண்ணி பிடிச்சி, நம்ம பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வெயிட் போட்டு வச்சிடணும். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்கும். அது கூட நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வானல் ஹீட் பண்ணிட்டு மட்டன் குழம்புக்கு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு, எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம வேக வச்சுக்கிற மட்டன் தண்ணியோடு அதில் ஊற்றிட்டு குழம்பு தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, தேங்காயும் முந்திரியும் அரைச்சி ஊற்றி நம்ம மட்டன் குழம்பு வச்சுருக்குறோம் இன்றைக்கி வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் செஞ்சோம். சில்லி சிக்கனுக்கு கேப்சிகம், வெங்காயம், சாப் பண்ண பூண்டு, சாப் பண்ண இஞ்சி, சாப் பண்ண சில்லி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிக்கனை அரிசி மாவும் மைதா மாவும் போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு, இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணதையும் ஆட் பண்ணிட்டு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு நம்ம சில்லி சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு பாயில் பண்ண எக்கு, ஆனியன் ரைத்தா வச்சு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, பாயில்டு எக்கு, ஒயிட் ரைஸு, ரசம், சில்லி சிக்கன் எல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சாப்பிட்டோம். இது மாதிரி தான் வீட்டில் நாங்கள் அடிக்கடி பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். தம் பிரியாணி அடிக்கடி செய்வோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செஞ்சோன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ்க்கு இது வரைக்கும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் நீங்கள் போட போகிற என்னுடைய வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய மெத்தடில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.